Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் உள்ள 10 சம்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து டேர்ம் 1 போர்ஷன்ஸ், புக் பேஜ் நம்பர் 58 and 59ல் இருக்குது. எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து சாப்டருக்கு ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இனிமேல் நான் வந்து எக்ஸசைஸ்க்கு முன்னாடியே போட்டுடுறேன். அந்த எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எக்ஸசைஸ் வைஸ் பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லை ஏரியா ஆஃப் த ஷேப்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸுங்கிறது ஷேப்ஸை வந்து மெஷர் பண்ணுறது. ஷேப்ஸ் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்கவே முடியாது. டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸில் கூட நம்ம நிறைய ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏரியா அண்ட் பெரிமீட்டர்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸ்கொயரோட ஏரியா என்னது, சைடு இன்ட்டு சைடு, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போது நம்ம இந்த டேர்மில் இந்த எக்ஸசைஸில் என்ன படிக்க போகிறோம்னா, சர்க்கிள்ஸ் பற்றி படிக்க போகிறோம். சர்க்கிள்ஸ் பற்றி கூட ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா. நம்ம படித்ததை ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சர்க்கிள்னால் இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். கரெக்டாக சென்டர், ஹாஃப் ஆஃப் த டயமீட்டர், ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் வந்து டயமீட்டர். சர்க்கிளில் பாதி வந்து டயமீட்டர். அந்த டயமீட்டர் ஷுட் லைஸ் ஆன் சென்டர். ஓகே, அந்த ஹாஃப் ஆஃப் த டயமீட்டர் தான் எனது ரேடியஸ். டயமீட்டரில் பாதி தான் எனது ரேடியஸ். ஓகே, அதே மாதிரி கார்டு கூட நம்ம படிச்சிருக்கோம். Joining any 2 points on the circle is called chord. This is also one chord. இந்த diameter also chord தான். அதாவது longest chord எதுன்னு கேட்டிங்கன்னா diameter கூட ஒரு chordன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம என்ன படித்தோம், ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πrன்னு படிச்சிருக்கோம். ஆர் இன்னொரு ஃபார்முலா வந்து πd. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே மாதிரி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, டயமீட்டர் பை 2. அதே மாதிரி டயமீட்டர் கண்டுபிடிக்கிறது 2 இன்ட்டு ரேடியஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்டில் எதை பற்றி படிக்க போகிறோம்னா, ஆர்க்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஆர்க். ஓகே, நம்ம வந்து ஆர்க் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஆர்க்கோட லென்த்து, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செக்டார், ஏரியா ஆஃப் த செக்டார், இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ சர்க்கிள். அதாவது ஆர்க் த பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் எதுன்னு தெரியும் இல்லையா, இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். உள்ளே வந்து ஏரியா. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் என்னது, பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னதுன்னா ஆர்க். அதில் 2 இருக்குது, மேஜர் ஆர்க், மைனர் ஆர்க். அதாவது இது ஸ்மாலர் ஆர்க், இது வந்து பிக்கர் ஆர்க். இது வந்து நம்ம ஏபியை வந்து ஸ்மாலராக இருக்கணும், பிஏவை வந்து பிக்கராக இருக்கணும் சொல்லலாம், பிஏவை. ஓகே, நான் ஸோ இதை வந்து மேஜர் ஆர்க், மைனர் ஆர்க்குன்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதா? நான் இதுக்கு என்ன ஃபார்முலா, நம்ம எப்படி லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, L is equal to theta by 360 degree into 2πr யூனிட்ஸ். லென்த்லேயே ஸோ நம்ம யூனிட்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இதை வச்சு தான் நம்ம லென்த்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கொஷனில் வந்து என்ன கொடுத்துக்கணும், இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. தீட்டானா என்னது, ஆங்கிள். இதுதான் ஆங்கிள், சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். சென்ட்ரல் ஆங்கிள், இப்போ ஒரு சர்க்கிள்க்கு என்ன ஆங்கிள்னு தெரியும் இல்லையா. ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள் என்னது, ஃபுல்லாக 360 டிகிரி. ஒரு ரவுண்டு வருது பாருங்கள், 360 டிகிரி. ஓகே, அதுலேயே செமி சர்க்கிள், பாதி சர்க்கிள்க்கு என்னது, 360ல் பாதியாக பிரியும். அப்போ 360/2 180 டிகிரி. அதுவே 4ஆக பிரிஞ்சதுன்னா 360/4. ஸோ நான் சொல்லித்தரேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அதை ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, θ டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. ஓகே, இப்போது இதை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இதை இன்னொரு வயசில் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் தானே சர்க்கிள், சாரி ஆர்க். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஆர்க்னா என்னதுன்னா பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ நம்ம இது எப்படி இந்த ஃபார்முலா வந்து எப்படி மேக் பண்ணி எழுதலாம்னா, 1/n இன்ட்டு 2πrன்னு கூட எழுதலாம் இந்த ஃபார்முலாவை. இது 2 ஃபார்முலா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா தீட்டா வேணும், ஆர் வேணும்.
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா n வேணும். n r கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. தீட்டா r கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இல்லை தீட்டா டிகிரி கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க, r கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனா இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்க்னால் இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பார்ட்டு தான் என்னதுன்னா ஆர்க். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? வாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்டார். செக்டார் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது செக்டார் அப்படின்னா என்னதுன்னா இப்படி தான் இருக்கும். அந்த செக்டார் சென்டர் வழியாக போகும். அதாவது ஒரு பிளேன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ்ட் பிட்வீன் 2 ரேடியை. அதாவது இது வந்து இது ரெண்டு ரேடியஸை என்க்ளோஸ்ட், அதாவது ஜாயின் பண்ணுற பகுதி தான் என்னதுன்னா செக்டார். ரெண்டு சர்க்கிள், the plane surface that is enclosed between 2 radii, அதுதான் என்னதுன்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்லைனா இன்னொரு மீனிங் எப்படி சொல்லலாம்னா ரெண்டு ரேடியஸையும் ஒரு சர்க்குலர் ஆர்க், இது ஒரு ஆர்க்குன்னு சொல்லலாமா? எஸ், இது ஒரு ஆர்க்கு தானே, ஆர்க். அது ரெண்டுத்தையும் என்க்ளோஸ்ட் பண்ணுறதுனா என்னதுன்னா செக்டார். புரியுதா? இதுதான் செக்டார். இப்போ செக்டாருக்கு வந்து ஏரியா, இது வந்து ஏரியா தானே, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா சேம், தீட்டா டிகிரி பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் படிச்சிருக்கோம்ல, πr ஸ்கொயர் படிச்சிருக்கோமா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர் படிச்சிருக்கோம். அதில் தீட்டா பை 360 டிகிரினா ஒன்றுமே கிடையாதுங்க. இதை இன்னொரு ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா 1/n இன்ட்டு πr ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது என்ன ஒரு இது கேட்டாலும் ஏரியா ஆஃப் த செக்டார்னா என்ன என்னது, இதில் ஒரே ஒரு பார்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து செக்டார் 4 பார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு 4 பார்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த n இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 4 பார்ட்ஸ். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 6 பார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், ஏரியாவோட அந்த பார்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது 6 பார்ட்டில் ஒரு பார்ட்டோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார்னால் இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டார். அதில் அப்போ எத்தனை பார்ட் பிரிஞ்சிருக்கு, அந்த 6 பார்ட்டில் 1 பார்ட் கண்டுபிடிக்கிறோம். அதான் 6 பார்ட் 1 பார்ட். ஓகே, அவுட் ஆஃப் 6ல் 1 பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அப்போ 1/6 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr ஸ்கொயர். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், LR/2 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இது வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, பாருங்கள். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த செக்டார். இப்போ 1/2 வந்து நான் காமனாக எடுத்துட்டேன்னா என்ன வரும்னு பாருங்கள். தீட்டா பை 360 இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு இந்த ஆரை வந்து நான் 2ஆக எடுத்திருக்கேன், r இன்ட்டு ஆர்னு. அதாவது இதை நான் இப்படி பிரிச்சிருக்கேன், π இன்ட்டு r இன்ட்டு ஆர்னு பிரிச்சிருக்கேன். இப்போ நான் 2 வந்து வெளியே எடுக்கிறேன் 1/2, அதாவது டிவைட் பண்ணியிருக்கேன், 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் வருமா? ஸோ இங்கேயும் மல்டிப்ளை, அப்போ 2πr. அப்போ இது என்னது 360 பை தீட்டா பை 360 இன்ட்டு 2πr, இது வந்து L. அப்போ இதுக்கு மேலே நம்ம L போடுவோமா? இப்போ 1/2 இன்ட்டு LRங்கிறத LR/2 கூட எழுதலாம். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலா இருக்குது. LR/2 யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபார்முலாவில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ எதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கிறதுக்கு. இப்போ கொஷனில் வந்து Lலும் Rரும் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த செக்டார் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். கொஷனில் வந்து தீட்டா அண்ட் R கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். கொஷனில் வந்து Nனும் Rரும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாமே கொடுத்துருக்காங்க. L, R, N, தீட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா 3 ஃபார்முலாவில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, பட் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ஏரியா ஆஃப் த செக்டாரும் எப்படிலாம் கண்டுபிடிக்கணும், எந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செக்மெண்ட்னால் என்னென்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா நான் ஒரே வீடியோவில் எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் போட்டுடலான் இருக்கேன் இந்த வீடியோவில். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தா தான் புரியும், அதனால். ஓகே, ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்தாகணும், நோ அதர் கோ. ஓகே, ஸோ மேஜர் செக்மெண்ட் அண்ட் மைனர் செக்மெண்ட் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை கார்டு, அதாவது கார்டை வந்து 2ஆக பிரிக்கிறது. ஒரு கார்டு வந்து 2 பார்ட்டாக பிரிக்குமா, அதுதான் வந்து செக்மெண்ட். ஸோ இது வந்து பெருசாக இருக்கிறதுனால இது மேஜர், இது வந்து மைனர் செக்மெண்ட். ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை அ கார்டு இஸ் கால்ட் செக்மெண்ட். ஓகே, மறந்துடாதீங்க.
அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் வந்து சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் எப்படி, இப்போ இது ஃபுல்லாக வந்து 360 டிகிரி, அதில் நான் இந்த ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதான் ஃபார்முலா 360/n. எத்தனை பார்ட்? 360 டிகிரி பை என்னு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். எத்தனை பார்ட் வந்து இது பிரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 4 பார்ட்ஸ். இது வந்து குவாட்ரண்ட்டுன்னு அர்த்தம். கரெக்டாக குவாட்ரண்ட்னா 360/4ன்னு வரும். குவாட்ரண்ட்னா 4 பகுதின்னு அர்த்தம். ஓகே, செமி சர்க்கிளில் 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த n இருக்கிறதுல 2 யூஸ் பண்ணணும், இதுக்கு வந்து 4 யூஸ் பண்ணணும். 360/4 டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் தீட்டாவோட வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ த ஆங்கிள் ஃபார்ம்டு பை a sector of a circle at its center is called the central angle. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள், செக்டாரில் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். இப்போ இதுதான் செக்டார் இல்லையா, இதோட பெரிமீட்டர்னா என்னது? சம் ஆஃப் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த சர்க்கிள். கரெக்டாக பெரிமீட்டர். அப்போ இது ரேடியஸ், இது என்னது? எல்னு சொல்லாமல் லென்த் ஆஃப் த ஆர்க்னா இது. அப்புறம் பெரிமீட்டர் என்னது? L + R+R. ஏன்னா சம் ஆஃப் த பவுண்ட்ரி தானே பெரிமீட்டர், சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் தான் பெரிமீட்டர். அப்போ இதோட பெரிமீட்டர் என்னது? L + R+R. அப்போ L + 2R எழுதலாமா? L + 2R யூனிட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏரியானா நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடுவோம், பெரிமீட்டர் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா யூனிட்ஸ்ன்னு போடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இது நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோன்னா, லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். θ/360 × 2πr, நெக்ஸ்ட்டு 1/n × 2πr. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டாருக்கும் 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். θ/360 × πr², இல்லைனா LR/2, இல்லைனா 1/n × πr². நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் வந்து L + 2R. ஓகே, அடுத்து சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலா வந்து θ = 360 டிகிரி பை n. அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு நோட் மாதிரி சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெரிமீட்டர் வந்து ஃபார்முலா என்னது? L + 2R. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் வந்து L + 2R, பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். இப்போது ஒரு செமி சர்க்கிளுக்கு எப்படி வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு செமி சர்க்கிளுக்கு எப்படி வந்து பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு செமி சர்க்கிள் இப்படி இருக்குது, அதோட பெரிமீட்டர்னால் என்னது? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் தெரியும் இல்லையா, 2πr. ஓகே, இப்போ அதில் வந்து செமி சர்க்கிளுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள், அதாவது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக லென்த்து, இது வந்து ஆர். அப்போ என்ன எழுதலாம்? L + R+R. அப்போ L + 2Rன்னு வருமா? இப்போ இந்த Lக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? πr. இது ஏன் πrன்னு வந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து 2πr. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதியாக பிரிஞ்சிச்சுன்னா இது வந்து πr, இது வந்து πr, அதனால தான் அது வந்து 2πrன்னு வந்துச்சு. கரெக்டாக? அப்போ அதில் பாதி, அப்போ லென்த் வந்து இது πr. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? πr + 2R. இப்போ ஆரை வந்து இங்கே காமனாக எடுத்தால் π + 2 × R யூனிட்ஸ். அப்போது என்ன வந்துச்சு? பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து π + 2 × R. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க, இல்லை சம்ஸ் போடும்போது கூட யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே தான், L + 2R தான். ஆனால் L இருக்கிற இடத்துல மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது வேறு வரும். ஓகே, அதாவது πr/2. ஏன்னா வந்து இதோட லென்த்து வந்து πrனா அதில் குவாட்ரண்ட்டுக்கும் போது பாதி, அப்போ பாதினா πr/2, பாதியாக அதையும் பிரிக்கணும். πr/2 × 2 + R. இப்போ ரெண்டுத்துலேயும் R காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்தாச்சு. அப்போ π/2 + 2. ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம், fill in the blanks. Exercise 2.1ல first sum, fill in the blanks. The ratio between the circumference and diameter of any circle is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷியோ பிட்வீன் த சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ரேஷியோ பிட்வீன் த சர்க்கம்ஃபரன்ஸ், ரேஷியோனா என்னென்னு தெரியல, கம்பேர் பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன நம்ம படித்தோம்? 2πrன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம், πdன்னு ஒன்று படித்தோம். ஓகே, இப்போ இதில் என்ன எடுக்கலாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம டயாமீட்டர் கேட்டிருக்கிறதுனால பைடின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கும் டயாமீட்டருக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ரேஷியோனா என்னது? ஈஸ்2. கரெக்டாக? இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர்னா என்னது? டி. அப்போ ரெண்டுத்துக்கும் ரேஷியோனா என்னது? ரேஷியோனா என்னது? டிவிஷன். அப்போ பைடி பை டின்னு வருமா? இப்போ டிடி கேன்சல் ஆகிடுச்சு. என்ன வருது? பை இஸ் த ரேஷியோ. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் டு டயாமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பை டி இஸ் டு டி. அந்த டியும் கேன்சல் ஆனதுனால பை மட்டும்தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். A line segment which joins any 2 points on the circle is dash. அதாவது a line segment joins any 2 points on the circle. ஒரு சர்க்கிளில் லைன் செக்மெண்ட் ஜாயின் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட். இங்கேயும் இருக்கலாம், இல்லை இங்கேயும் இருக்கலாம். ஏதோ 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னவாக இருக்கும்? இட்ஸ் அ கார்ட். கரெக்டாக? இதை வந்து நம்ம டயாமீட்டர்னு எழுத முடியாது. ஏன்னா வந்து டயாமீட்டருக்கு வந்து சென்டர் வழியாக தான் போகணும். ஜாயினிங் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் பாசஸ் த்ரூ த சென்டர். ஆனால் கார்டு அப்படி கிடையாது. ஜாயினிங் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். சர்க்கிளில் ஏதாவது 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது என்னது? கார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் அ சர்க்கிள். ஸோ லாங்கஸ்ட் கார்டு. ஸோ கார்டுனா என்னது? ஜாயினிங் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள். ஸோ இதுவும் ஒரு கார்டு. சென்டர் வழியாக போனாலும் அதுவும் ஒரு கார்டு தான். கரெக்டாக? அப்போ இதுதான் என்னது? லாங்கஸ்ட் கார்டாக இருக்க முடியும். ஸோ என்னது? டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு. ஆல்ரெடி நான் இன்ட்ரோ பண்ணும் போதே சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர் இஸ் டேஷ். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர் டயாமீட்டருடைய ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர். புரியுதா? டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 24/2 தான் என்னது? ரேடியஸ். அப்போ 12 சென்டிமீட்டர் இஸ் த ரேடியஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன். அ பார்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் அஸ் டேஷ். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது? இதுதான் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். அதில் பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இதில் ஒரு பார்ட்னா என்னது? இதை எப்படி பிரிக்கலாம்? இதை ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம், இப்படி ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம், இல்லை இப்படி ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம், இல்லைனா இப்படி ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம். எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஸோ இந்த பார்ட் பேர் என்னது? இட்ஸ் அ சர்க்குலர் ஆர்க். ஓகே, இதுதான் வந்து என்னது? ஆர்க். ஸோ இந்த fill in the blanks நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்க்கு போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இது இங்கே இட்ஸ் அ πr². கரெக்டாக? πr² தான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளுக்கு 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். 2πr அண்ட் πd. இங்கே என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2πr இருக்குது. ஸோ இதுதான் என்னது? செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? செக்டர் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அப்போது θ/360 டிகிரி இன்ட்டு πr² தான் என்னது? ஆன்சர். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ செமி சர்க்கிள். நம்ம படித்தோன்னே எப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் இங்கே நோட்டில் சொன்னாலே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் என்னது? பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் தான் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸும் பெரிமீட்டரும் ஒன்று தான். ஸோ என்ன வந்திருக்கு? π+2 × r. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ π+2 × r இங்கே இருக்குது. அப்போ இதுதான் என்னது? 4th சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். இப்போது குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா என்னது? 4 பார்ட் சர்க்கிளை 4ஆக பிரிக்கிறது தான் என்னது? குவாட்ரண்ட். அப்போ அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார்முலா நம்ம படித்தோன்னே 1/n × 360 டிகிரி. அப்போ 4 பார்ட்னா இங்கே 4. அப்போ இங்கே இருக்குது பாருங்கள், πr² இங்கே. அப்போ 1/4 × πr². இதுதான் என்னது? 5th சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஸோ fill in the blanks and match the following நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3rd சம்முக்கு போயிடலாம். 3rd sum. Find the central angle of the shaded sectors. Each circle is divided into equal sectors அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஷேடட் செக்டாருக்கு செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செக்டார்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஷேடட் ரீஜன் இதுதான் ஷேடாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? இதில் வந்து இது ஷேடாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சென்ட்ரல் ஆங்கிள். இப்போது ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்ட்டு ஈக்குவல் செக்டார்ஸ்.
ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. அப்போ இது ஃபுல்லாக 360, அதில் பாதி தான் இது. அப்போ இது எவ்வளோவா இருக்கும் பார்த்தாலே தெரியுது, 360ல் பாதி 180 டிகிரி. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்கள் எத்தனை பார்ட் பிரிஞ்சிருக்கு, 1 2 3 4 5 பார்ட்ஸ் பிரிஞ்சிருக்கு. அப்போ 360 இது ஃபுல்லாக 360ல் இது 5ஆல் டிவைட் பண்ணால் தான் இதோட ஆங்கிள் கரெக்டாக. அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா, சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். என்னா என்னது, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், எத்தனை பார்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஓகே, இதில் வந்து 5 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை 360 by 10, இதை 360 by 8, இதை 360 by 5, இதை 360 by 2. சம் போட்டுடலாமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து n is equal to 2. ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே 2, அதை வந்து நான் n எடுத்துக்கிறேன். சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்மில் வந்து தீட்டா is equal to 360 டிகிரி பை n. அப்போ n இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, தீட்டா is equal to 360 டிகிரி பை 2. அப்போ கேன்சல் பண்ணால் 2 1s are 2, இதை கேன்சல் பண்ணால் 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது, இது 16 ஆகிடுச்சு, 2 8s are 16, அப்போ 0. இப்போ என்ன வந்திருக்கு, தீட்டா is equal to 180 டிகிரி. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ண தெரியலன்னா டிவைட் பண்ணிக்கோங்க. கேன்சலேஷன் பண்ண தெரியலன்னு சொல்லக்கூடாது, 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் நம்ம. ஓகே, இப்படி தான் ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, கேன்சலேஷன் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் n is equal to 5, ஏன்னா 5 பார்ட்ஸ் இருந்துச்சு சொல்லி அந்த சர்க்கிளில், அதனால் இப்போ தீட்டா ஃபார்முலா என்னது, 360 டிகிரி பை n. அப்போ தீட்டா is equal to 360 by n இருக்க இடத்துல 5 போட்டுக்கலாமா, வேறு என்ன கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 7s are வந்து 35, 36 இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்கா, அப்போ நீங்கள் போட்டுக்கலாம். இது 10 ஆகிடுச்சு. இப்போ 5 2s are 10. ஸோ தீட்டா is equal to 72 டிகிரி. ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன், n வந்து 8 பார்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா, n வந்து 8 பார்ட்ஸ். இப்போ தீட்டா is equal to 360 டிகிரி பை n தான் ஃபார்முலா. இப்போ n இருக்க இடத்துல 8 போட்டு டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are வந்து 32 வருது. ஆனால் இங்கே 36 இருக்குது, 36ல் 32 போச்சுன்னா பேலன்ஸ் 4, அப்போ இது 40 ஆகிடுச்சு. அப்போ 8 5s are 40. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், தீட்டா is equal to 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன், n வந்து 10 நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அப்போ தீட்டா is equal to 360 டிகிரி பை n தான் ஃபார்முலா. இப்போ தீட்டா is equal to 360 by n இருக்க இடத்துல 10 போட்டால் இது ரெண்டும் டிவைட் பண்ணால் இது 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 36 by 1 வந்து 36 டிகிரி. இப்போ தீட்டா is equal to 36 டிகிரி. ஓகே, ஸோ இந்த தேர்ட் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் பாருங்கள். For the sectors with given measures, find the length of the arc, area and perimeter. எல்லாமே கண்டுபிடிக்கணும். Take pi is equal to 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், for the sectors with given measures, find the length of the arc, area of the arc, perimeter of the arc. எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, பை வந்து 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ஃபார்முலாஸ் படித்தோம், லென்த் ஆஃப் த ஆர்க் 2 ஃபார்முலா படித்தோம். எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்னது, லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே இல்லையா, ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தீட்டா இருக்குது, ஆர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இல்லைனா வந்து எல்லுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா, 1/n இன்ட்டு 2πr. இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா n வந்து கொடுக்கல இல்லையா, அதனால் நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம், லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தீட்டா வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 16 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்து நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து ஃபார்முலா என்னது, தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. யூனிட்ஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ தீட்டா இருக்க இடத்துல 45 டிகிரி போடுங்க, பை இது 360 அப்படியே எழுதிக்கலாம், இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3.14. எதுவுமே கொடுக்கலாம், நம்ம எதுவுமே எழுத வேண்டாம். பையோட வேல்யூ தெரியும் இல்லையா, 22/7 இல்லைனா 3.14, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இருக்க இடத்துல இந்த 16 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, எப்படி வேணாலும் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் 2 டேபிளில் போகும் இல்லையா, கேன்சல் பண்ணலாமா. ஸோ 2 1s are 2, இங்கேயும் 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 8s are 16, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 9s are 45, இங்கே 5 3s are 15, பேலன்ஸ் 3 30, 5 6 are 30. வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டும் வந்து அதே 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம்.
2 2ஆவே கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டையும் 3ல கூட கேன்சல் பண்ணலாமா? 3 3s are 9, 3 1s are 3, 3 2s are 6. புரியுதா? அகெயின் இது ரெண்டும் 3 டேபிள் போகும். 3 1s are 3, 3 4s are 12. ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் கேன்சலேஷன் புரிஞ்சா? வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 4ம் 16ம் கேன்சல் பண்ணலாமா? 4 1s are 4, 4 4s are 16. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.14 into 6 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேண்டாம், இந்த ஸ்டெப்லாம் வேண்டாம், இந்த ஸ்டெப்பும் வேண்டாம். ஸோ L is equal to என்ன இருக்குது? 3.14 into 4. இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. டினாமினேட்டர்லேயே 1 தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட வேண்டாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3.14 into 4. ஓகே, 4 4s are 16, 6 பேலன்ஸ் 1, 4 1s are 4, 4 plus 1 5, 4 3s are 12. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இங்கே வரும். ஸோ 12.56. ஸோ L is equal to 12.56 சென்டிமீட்டர். ஸோ லென்த்துங்கிறதுனால யூனிட் வந்து கொஷனில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நானும் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேன்சலேஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை வேணால் சொல்லித்தரவா? இங்கே பாருங்கள், இங்கே போட்டு சொல்லித்தரேன். 45 into 360 into 2 into 3.14 into 16. நல்லா லிசன் பண்ணுங்கள். 2 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றுமே அவசரம் கிடையாது. ஓகே, எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டையும் 5ல் கூட கேன்சல், இது ரெண்டும் 5ல் போகுது இல்லையா? டிவிசிபிலிட்டி ரூல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இது ரெண்டும் 5ல் கேன்சல் பண்ணலாம், இல்லை இது ரெண்டும் 2ல் கேன்சல் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் 5ல் கேன்சல் பண்ணலாமா முதல்லவே? ஓகே, 5 9s are 45. இது 5 டேபிளில் 5 7s are 35. அப்போ பேலன்ஸ் 1 இருக்குது, இது 10 ஆகிடுச்சு. அப்போ 5 2s are 10. இப்போ அகைன் இது 9ல் போகுமா? 9 1s are 9, 9 8s are 72. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? 8 1s are 8, 8 2s are 16. இப்படி கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி 2 2 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 into 3.14 into 2. அதே தான் வருது பாருங்கள், கரெக்டாக. இது என்னது? 2 into 3.14 into 2. ரெண்டும் ஒன்று தானே? 2 2s are 4, 3.1 into 4. எல்லாமே ஒன்று தான். எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ லென்த்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த செக்டருக்கு நம்ம ஃபார்முலா படித்தோம் இல்லையா? என்ன ஃபார்முலா படித்தோம்? θ/360 degree into πr² படித்தோம், இல்லை LR/2 படித்தோம், இல்லை 1/n into πr². இப்போது இந்த சம்முக்கு வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? இந்த இப்போ θ/360 degree into πr² யூஸ் பண்ணிக்கலாம். தீட்டாவும் இருக்குது, ஆரும் இருக்குது. நான் வந்து LR/2 யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லோட வேல்யூ தான் இருக்கு இல்லையா? அதனால் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார்முலா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட்டை வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு போடக்கூடாது. ஃபார்முலாஸ் மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சம் போடும்போது. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா θ/360 into πr². உங்கள் இஷ்டம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா தீட்டாவும் இருக்குது கொஷனில், ஆரும் இருக்குது, எல்லும் நம்ம கண்டுபிடிச்சிடும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லோட வேல்யூ வந்து 12.56 into ஆறுங்கும் போது இன்ட்டு இந்த 16 அப்படியே போட்டுக்கலாம், பை இந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதுவும் சேம் டேபிள். 2 1s are 2, 2 8s are 16. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 12.56 into 8 பண்ணால் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி காட்டவா? 12.56 into 8. ஸோ 8 6 are வந்து 48, 8 பேலன்ஸ் 4, 8 5s are 40, 40 plus 4 வந்து 44, 4 பேலன்ஸ் 4, 8 2s are 16, 16 plus 4 வந்து 20, 0 பேலன்ஸ் 2, 8 1s are 8, 8 plus 2 வந்து 10. அப்போ 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும், 1 2. ஸோ என்ன வருது? 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு கொஷனில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லைனா எப்படி எழுதலாம்? SQ டாட் சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர், இப்படி கூட எழுதலாம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர், லென்த் ஆஃப் த ஆர், ஏரியா ஆஃப் த செக்டர், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா நம்ம படித்தோம், L + 2R. ஸோ L வந்து 12.56 + 2 into Rனா 2 into R வந்து 16. அப்போ 12.56 + 2 into 16 வந்து 32. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 44.56 கிடைக்கும். இங்கே பாருங்கள், 12.56ஓட 32 ஆட் பண்ணணும். 32 இங்கே தான் போடணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 0ன்னு போட்டுக்கலாம். ஆட் பண்ணால் 6 5 2 + 2 4 4. ஸோ 44.56 சென்டிமீட்டர். யூனிட்ஸ்லாம் போட மறந்துடவே கூடாது. ஏரியாவுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் போடணும், மீதி எல்லாத்துக்குமே கொஷனில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் கொஷனில் கொடுத்தது இது. சென்ட்ரல் ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. டி வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 12.6 சென்டிமீட்டர்னு. முந்தின சம் மாதிரியே நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஆர் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் எல்லாமே கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு ரேடியஸ் வேணும். ஆனால் கொஷனில் வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஃபார்முலா வந்து θ/360 × 2πr. அப்போ நம்மளுக்கு ரேடியஸ் வேணும். அப்போ டயமீட்டர்லேருந்து ரேடியஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எப்படி? half ஆஃப் த டயமீட்டர் தான் ரேடியஸ், இதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 12.6/2. அப்போ 12.6/2ங்கும் போது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இப்படி, இல்லைனா டிவைட் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணியிருந்தால் தான் 2 1s are 2, 2 6 are 12 போயிடுச்சு. அப்போ டெசிமல் இங்கே இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. 2 3s are 6, 6.3 சென்டிமீட்டர். இல்லை டிவைட் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆர் வந்து 6.3 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிடலாம். சாரி. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து L is equal to θ/360 × 2πr. யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. இதுதான் ஃபார்முலா. தீட்டா இருக்க இடத்துல வந்து 120 கொஷனில் கொடுத்துருக்காங்க. பை இந்த 360 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 கொஷனில் கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு ஆர் வந்து 6.3. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இது ரெண்டும் வந்து 12 டேபிளில் 12 1s are 12 3s are 36. புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை வச்சு வேறு என்ன கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 3யும் இந்த 6.3யும் சேம் டேபிளில் போகிற மாதிரி இருக்குல்ல, பாயிண்ட்டு இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ 3யும் 63யும் போகும் இல்லையா? 3 2s are 6, 3 1s are 3. கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, 3 2s are 6. இந்த டாட் அப்படியே வச்சுக்கிட்டு 3 1s are 3. அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். 2 × 3.14 × 2.1. வேறு எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. இதுதான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 13.188. மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்களா நீங்கள்? 2 × 3.14 × 2.1 மல்டிப்ளை பண்ணால் 13.188ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டர். இதை வந்து இப்படியும் விடலாம், இல்லைனா இப்படி ரவுண்ட் ஆஃபும் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது ஞாபகம் இருக்கா? டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸோடு நிப்பாட்டலாம். அவங்க புக் ஆன்சர் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஓகே, நான் இப்போ பாருங்கள். ஸோ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா, இப்போ டெசிமலுக்கு அப்புறம் நீங்கள் 2 நம்பரோட நிப்பாட்ட விரும்புகிறீங்கன்னா 3ஆவது நம்பரை பார்க்கணும். 3ஆவது நம்பர் வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து 5க்கு மேலே இருக்கா, அப்போ ஒரு நம்பர் இதில் ஆட் பண்ணால் இது வந்து 9 ஆகிடும். அப்போ 13.19 அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இல்லை நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ LR/2 அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா L தான் இருக்கு இல்லையா, அதனால் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ எல்லோட வேல்யூ வந்து 3.19 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் 13.188 போட்டாலும் ஓகே. நான் வந்து 13.19 போட்டிருக்கேன். இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 6.3 பை இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வந்து 83.097 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது வரும் கண்டிப்பாக. டிவைடட் பை இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். நான் இங்கே டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 83.097 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 4s are வந்து 8. நெக்ஸ்ட் இந்த 3, 2 1s are 2, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ டாட் வச்சுக்கிறேன், ஏன்னா டாட்க்கு அப்புறம் நம்பர் எடுக்கிறேன், அதனால் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ 5 2s are வந்து 10. நெக்ஸ்ட் வந்து 9 போடுறேன். 4 8 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இந்த 17. நெக்ஸ்ட் வந்து 8. ஸோ போதும், அதில் நிப்பாட்டிக்கலாம். ஸோ 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதோட. இல்லை அடுத்த நம்பர் போடணும் போடலாம். ஓகே, இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக இதை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் வந்து L+2R. இதுதான் ஃபார்முலா. L+2R யூனிட்ஸ். ஓகே, ஸோ L வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 13.19 + 2 × R வந்து 6.3. ஸோ இது ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ 13.19 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 2 × 6.3 வந்து 12.6ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25.79 சென்டிமீட்டர். ஸோ யூனிட் போட மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த 4th சம் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்த்துடலாமா? 4th சம் நோட் பண்ணிக்கோங்க. கேன்சலேஷன்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும், எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? 4th சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம்க்கு போயிடலாம். ஸோ 5th சம் பாருங்கள்.
From the measures given below, find the area of the sectors. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிற மெஷர்ஸ் வச்சு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏரியாவுக்கு வந்து நிறைய ஃபார்முலா படித்தோம் இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ஆர் கொடுத்துருக்காங்க 48 மீட்டர்னு, ஆர் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணணும், LR/2 யூஸ் பண்ணிக்கலாமா, ஈஸி தானே அது. ஏன்னா எல் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா? அவ்வளோதான். 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நான் முடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கத ஃபஸ்ட் கொஸ்டினில் எழுதியிருக்கேன். எல் வந்து 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மெஷர்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக செக் பண்ணணும். கொடுத்துருக்கிற கொஷின்ஸில் வந்து எல்லாமே சேம் யூனிட்டான்னு செக் பண்ணணும். மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். அப்படி இல்லை ஒன்று மீட்டர் ஒன்று சென்டிமீட்டரில் இருக்குன்னா நம்ம மாற்றிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. எப்படி மாற்றணும்னு தெரியும் இல்லையா, கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், மேக்ஸ் ட்ரிக்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், மேக்ஸ் ட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அதை பாருங்கள். ஓகே, நான் இப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஃபார்முலா. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 48 இன்ட்டு ஆர் வந்து இந்த 10 அப்படியே போட்டுக்கலாம் பை 2. அப்போ 48 இன்ட்டு 2 இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 1s are 2, 2 5s are 10. இல்லை இது ரெண்டையும் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ 48 இன்ட்டு 5 பண்ணால் 240 ஸ்கொயர் யூனிட்ஸுங்கும் போது இங்கே மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நான் மீட்டர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? 48 5 மல்டிப்ளை பண்ணால் 214 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எல் வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, ஆர் வந்து 13.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 50 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 13.5 பை இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாமா, 2வையும் 50யும், 2 1s are 2, 2 25s are வந்து 50. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 25 இன்ட்டு 13.5 மல்டிப்ளை பண்ணால் 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா கொஷனில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நானும் அப்படியே சென்டிமீட்டர் போட்டு ஸ்கொயர் எழுதிடணும். அவ்வளோதான். ஸோ 5th சம் புரிஞ்சா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்த்துடலாமா, வாங்க. 6th சம் பாருங்கள். Find the central angle of each of the sectors whose measures are given below. Take pi is equal to 22/7. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360/n. அதாவது n இருக்கணும், அப்போ தான் நம்ம தீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், ஏரியா கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க, என்லாம் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம எல் இன்ட்டு பின்னு படிச்சிருப்போம். அப்போது இதோட மீனிங் என்னதுன்னா, எல்லும் பியும் கொடுத்தா ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மாறாக ஏரியாவும் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரெத் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிரெத்துக்கு நம்ம ஃபார்முலாவே படிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்னென்னா, 3 அன்னோன் இருக்குது, 3 தெரியாத வேல்யூவில் ஏதாவது 2 கொடுத்தா 1 கண்டுபிடிக்கலாம். அந்த 2 கொடுத்தது வந்து ஏரியாவாக இருக்கலாம், லென்த்தாக இருக்கலாம், இல்லை லென்த்தாக இருக்கலாம், இல்லை பிரெத்தாக இருக்கலாம், இல்லை பிரெத்தாக இருக்கலாம், இல்லை ஏரியாவாக இருக்கலாம். ஏதாவது 2 கொடுத்துட்டா 1 கண்டுபிடிச்சே ஆகணும். கரெக்டாக? இப்போ ஏரியாவும் லென்த்தும் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், பிரெத்தை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் டிவைட் ஆகிடும். அப்போ ஏரியா இன்ட்டு எல், சாரி பிரெத்து வந்து அந்த பக்கமே இருந்து லென்த் இந்த பக்கம் வந்துட்டால் ஏரியா இன்ட்டு லென்த்து தான் என்னது, ஏரியா பை லென்த்து தான் என்னது பிரெத். இங்கே பாருங்கள், ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அப்போ எல் கண்டுபிடிக்கணும்னா எல்லை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு பி அந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். இப்போ பி வந்து டிவைடில் வந்துடும். அதே மாதிரி பி கண்டுபிடிக்கணும்னா பிஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். ஏரியா பை எல். புரியுதா? அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏ பை எல்லுங்கிற ஒரு ஃபார்முலாவை இதுலேருந்து கம்ப்யூட் பண்ணலாம். அதே மாதிரி எல் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்முலாவை இதுலேருந்து மேக் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து சென்ட்ரல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு நம்ம ஃபார்முலா படித்தோம் இல்லையா, தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இதோட மீனிங் என்னது, இதோட என்னென்ன அன்னோன் வேல்யூ இருக்குது, ஏரியா, ஆறு, தீட்டா, 3 தெரியாத வேல்யூ இருக்குது. அப்போ ஏதாவது 2 கொடுத்தா 1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 ஏரியா அண்ட் ஆறு கொடுத்தா தீட்டா கண்டுபிடிக்கலாம். அதே தான் ஏரியா அண்ட் ஆறு கொடுத்தா தீட்டா கண்டுபிடிக்கலாம். புரியுதா? அதே மாதிரி தான் ஆரும் தீட்டாவும் கொடுத்தா ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். புரியுதா? அப்போ ஏரியாவும் தீட்டாவும் கொடுத்தா கூட ஆர் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குன்னா ஏதாவது 2 கொடுத்தா 1 கண்டுபிடிக்கலாம்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும்.
அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டுடலாம் சம்மு. ஃபஸ்ட் நான் கொஷனில் கொடுத்ததெல்லாம் எழுதிக்கிறேன். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏரியா கொடுத்துருக்காங்க 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஆர் வந்து 21 சென்டிமீட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் கண்டிப்பாக செக் பண்ணணும். சேமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நான் வந்து ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா யூஸ் பண்ணவா? தீட்டா பை 360 into pi r square is equal to 462 எழுதிக்கலாம். ஏன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் 462னா அந்த ஃபார்முலா தான் ஈக்குவல் டு 462 கம்பேர் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன்னா நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? லென்த் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏரியாங்கும் போது லென்த் வந்து 2 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 3 சென்டிமீட்டர், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் ஏரியா. அதுவே வந்து லென்த்து வந்து 2, ஏரியா வந்து 6, ஃபைன் பிரெத்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் போடுவோம். L into B இஸ் ஈக்குவல் டு ஏரியான்னு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஈக்குவல் டு 462. இப்போ தீட்டா பை இந்த 360 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு பையோட வேல்யூ வந்து கொஷன்லேயே சொல்லியிருக்காங்க 22/7 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா என்னது? ஆர் இன்ட்டு ஆர் 21 into 21 ஈக்குவல் டு 462 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேன்சலேஷன் நான் உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. ஓகே, புரிஞ்சிச்சா இந்த ஸ்டெப்பு? அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அப்படியே எழுதியிருக்கேன். பையோட வேல்யூ கொஷனில் 22/7 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஸ்கொயர்னா ஆர் இன்ட்டு ஆர் 21 into 21. இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? 7 1s are 7, 7 3s are 21. வேறு என்ன கேன்சல் பண்ணலான்னு யோசிங்க. இது ரெண்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டு 2 டேபிள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரெண்டு 3 டேபிளில் பண்ணுவா? 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6, இந்த 0. அகைன் இது பாருங்கள் 3 டேபிள். 3 7s are 21, இங்கே 3 4s are 12, இந்த 0. புரியுதா? இப்போ இது ரெண்டும் பாருங்கள் 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 2 11s are, 2 20s are. வேறு எதுவுமே பண்ண முடியாது. பேலன்ஸ் என்ன இருக்குது? தீட்டா இன்ட்டு 11 into 7 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 20 மட்டும் இருக்குது. இதெல்லாம் அப்படியே கரெக்டாக எழுதணும். இங்கே பாருங்கள். ஸோ தீட்டா பை 20 into 11 into 7 இதுதான் பேலன்ஸ் இருக்குது. ஈக்குவல் டு 462. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகலாமா? இப்போ கொண்டு போனால் என்ன வரும்? அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த பக்கம் போனால் டிவிஷனில் வருமா? அப்போ 462 அப்படியே வச்சுக்கிட்டு இது ரெண்டும் டிவிஷனில் 11 into 7. இந்த 20 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது. அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் வருமா? அப்போ இன்ட்டு 20. புரியுதா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிட வேண்டியதுதான். எப்படி கேன்சலேஷன் பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 7 1s are 7, 7 1s are 7, 7 7s are 49 வருது. 46 மட்டும் எடுத்துக்கிட்டால் 7 6 are வந்து 42 வருதா? எஸ், 42 வருது. ஆனால் இங்கே 46 இருக்குது. 46ல் 42 போச்சுன்னா பேலன்ஸ் 4. அப்போ அந்த 4 இங்கே போட்டுக்கலாம். அப்போ இது 42 ஆகிடும். அகெயின் 7 6 are 42. புரியுதா? நான் இப்போ வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 11 66 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? அப்போ 11 1s are 11, 11 6 are 66. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 6 into 20. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 6 into 20 வில் பி 120 டிகிரி. அப்போ சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அவ்வளோதான். ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எல் வந்து 44 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 35 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 44 மீட்டர்னு கொடுத்ததுனால இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 pi r இஸ் ஈக்குவல் டு 44. ஓகே, இப்போ தீட்டா பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ வந்து 35 கொடுத்துருக்காங்க. அப்படியே எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 44. ஓகே, லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்க சொன்னால் லென்த் ஆஃப் த ஆர்க் எழுதிட்டு ஃபார்முலா எழுதுங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல் டு இதை எழுதுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். கேன்சலேஷன் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஈஸியாக 2 டேபிள் 5 டேபிள் பண்ணலாமா? இது ரெண்டும் 5 டேபிளில் பண்ணலாமா? 5 7s நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணணும். ஓகே, 7யும் 360யும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவும் டினாமினேட்டர், இதுவும் டினாமினேட்டர். தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு. இது ரெண்டும் நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 7 5s are 35, இங்கேயும் 7 5s are 35, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது, இது 10 ஆகிடுச்சு. 5 2s are 10. ஓகே,
நான் இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா, இது 2 டேபிளை கேன்சல் பண்ணலாமா, 2 1s are 2, 2 3s are 6, பேலன்ஸ் 1 இது 12, 2 6 are 12. வேறு அகெயின் இதுவும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2, இங்கே 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்குது, இது 18 ஆகிடுச்சு, 2 8s are 16. எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சா. வேறு என்ன இருக்குது கேன்சல், இங்கே பாருங்கள், இந்த 7ம் 7ம் கேன்சல் பண்ணலாம். 7 1s are 7, 7 1s are 7, அவ்வளோதான். இப்போ டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது, 18 இருக்குது. 18 11லாம் கேன்சல் ஆகாது, அப்போ வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். தீட்டா பை 18 இன்ட்டு இந்த 11 அப்படியே போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 44. இப்போது என்ன பண்ணலாம், அந்த பக்கம் கொண்டு போகணும். தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போவோம். 11 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்து டிவிஷன். 18 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். புரியுதா. 11 வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, 18 வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போது இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா. 11 1s are 11, 11 4s are வந்து 44. இப்போ 4 into 18 will be 72 degree. இப்போ theta is equal to 72 degree. Central angle is equal to 72 degree. ஸோ 6th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்த்துடலாம். A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each of the sectors. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a circle of radius 120 meter is divided into 8 equal sectors. அதாவது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க, டிவைடட் இன்ட்டு 8 ஈக்குவல் செக்டர். அதாவது ஒரு சர்க்கிள் வந்து 8 ஈக்குவல் செக்டராக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் செக்டர்ஸ். லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாம் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னு, லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு நம்ம நிறைய ஃபார்முலா படித்தோம் இல்லையா. என்ன ஃபார்முலா படித்தோம், என்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து தீட்டா பை 360 இன்ட்டு 2πrனு ஒரு ஃபார்முலா படித்தோம். ஆனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா தீட்டா வேணும் கொஷனில், ஆனால் தீட்டா கொடுக்கல. வேறு என்ன ஃபார்முலா படித்தோம், எல்லுக்கு 1/n இன்ட்டு 2πrனு ஒரு ஃபார்முலா படித்தோமா. எஸ், அப்போ இங்கே என் இருக்குது, ஆரும் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா தான் சூட்டபிளாக இருக்கும். இங்கே வந்து பையக்கு வந்து வேல்யூ கொடுக்கல எதுவுமே, அப்போ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம், பையை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு போட்டுடலாமா. 7th சம் இங்கே பாருங்கள். நான் வந்து இந்த சம் வந்து 2 மெத்தடில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஓகே, ஆர் வந்து 120 மீட்டர், நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ் அதை வந்து நம்ம என்னு எடுத்துக்கலாம். என் வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஒன்று லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு 2 ஃபார்முலா படித்தோம். ஒன்று இந்த ஃபார்முலா, இன்னொன்று இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா எண்ணு கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா படித்தோம் இல்லையா. சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360/n, ஏன்னா என் தான் கொடுத்துருக்காங்களா கொஷின், அதனால். ஸோ தீட்டா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். இல்லை மெத்தட் 2னா ஈஸியாக போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 degree/n. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360/n இருக்க இடத்துல 8 கேன்சல் பண்ணலாமா. 8 1s are 8, 8 4s are வந்து 32, பேலன்ஸ் வந்து இங்கே 4, 8 5s are 40. அப்போ 45 டிகிரி. அப்போ தீட்டா வந்து 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம லென்த் ஆஃப் த ஆர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. அப்போ தீட்டா வந்து 45/360 இன்ட்டு 2πrனா 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் வந்து கொஸ்டினில் 120ன்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிட வேண்டியது தான். எப்படி கேன்சலேஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட்டு 12 1s are 12 3s are. நெக்ஸ்ட் இப்போ இதையும் 3 டேபிளில் பண்ணலாம். 3 1s are, இங்கேயும் 3 1s are, பேலன்ஸ் 1 15 ஆகிடுச்சு, 3 5s are 15. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 15 இன்ட்டு 2 இன்ட்டு பை. ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். 15 இன்ட்டு 2 இன்ட்டு பை வந்து 15 2s are வந்து 30. இந்த பை அப்படியே எழுதிக்கிட்டேன். பை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா வேல்யூ எதுவும் கொடுக்கல இல்லையா. ஸோ மீட்டர், ஏன்னா கொஸ்டினில் வந்து மீட்டர் கொடுத்துருக்கனால மீட்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் டைரெக்டாக கண்டுபிடிக்கிறது. ஏன்னா என் இருக்குது, ஆர் கொஷின் நான் சொன்னேன் இல்லையா. 1/n இன்ட்டு 2πr, இது ஒரு ஃபார்முலா. 1/nோட வேல்யூ வந்து 8 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் வந்து 120. இப்போ இங்கே கேன்சல் பண்ணிடலாமா. 8 1s are 8,
இங்கேயும் 8 1s are 8, பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது 4 இருக்கா. ஸோ இது 40 ஆகிடுச்சு. 8 5s are 40. ஸோ 2 × pi × 15. இல்லைனா இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 8யும் 2யும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் கேன்சல் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ 2 × pi × 15. 2 5s are 2 15s are 30. இந்த பை அப்படியே எழுதிக்கலாம் மீட்டர். ஸோ நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் போட்டுக்கலாம் 7th சம்க்கு. ஸோ உங்களுக்கு 7th சம் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? 8th சம் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8th சம். 8th சம் பாருங்கள். A sector of radius 70 cm is divided into 5 equal parts. Find the area of each of the sectors. சேம் சம் தான். இங்கே லென்த்து கண்டுபிடிச்சோம், ஏரியா கண்டுபிடிச்சோம். அதே தான். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க. லென்த்துக்கு ஃபார்முலா என்னது? 1/n × 2πr. இல்லைனா L is equal to θ/360 × 2πr. ரெண்டு ஃபார்முலாவில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ போட்டு கேன்சலேஷன் பண்ண வேண்டியது தான். ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை வச்சு கண்டுபிடிக்கணும். 360 டிகிரி பை n தானே தீட்டாவோட ஃபார்முலா. அப்போ 360 டிகிரி பை 5 போட்டுட்டு தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரெண்டு மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் 8th சம்முக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கண்டுபிடிக்கணும். கொஷனில் கொடுத்தது அப்படியே நான் எழுதியிருக்கேங்க. ஓகே, சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி பை n. ஸோ 360 பை nங்கும் போது 5. அப்போ 5 1s are 5, 5 7s are வந்து 35, பேலன்ஸ் வந்து 1, 5 2s are 10. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது தான். சாரி, நான் வந்து உங்களுக்கு ராங்காக சொல்லிட்டேன் பாருங்கள். இங்கே வந்து ஏரியா ஆஃப் த செக்டார். அப்போது θ/360 × πr². ஓகே, நான் இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து θ/360 × πr². ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. இப்போ நான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ தீட்டா வந்து 72ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 70 × 70 கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாமா? 0 0 கெட்ஸ் கேன்சல். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா? 36 1s are 36, 36 2s are வந்து 72 வருமா? டேரெக்டாக நான் பண்ணிக்கிட்டேன். இல்லை எனக்கு தெரியல மேம் அப்படின்னா நீங்கள் 2 டேபிளாக கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் வேறு என்ன கேன்சல் ஆகுது? எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. டினாமினேட்டரில் ஒன்றுமே கிடையாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × pi × 7 × 70. எனக்கே இப்படி வந்திருக்குன்னா சொல்கிறேன், நான் வேறு மாதிரி கேன்சல் பண்ணியிருப்பேன், அதனால் இப்படி வந்திருக்கு. நோ ப்ராப்ளம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 × pi × 7 × 70 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 7 2s are 14, 14 × 70, 70 × 14, 0 4 7s are 28. இங்கே 0, இங்கே வந்து 7. அப்போ 0 8 9. அப்போ 980. இந்த பையை போட மறந்துடக்கூடாது. 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்லேயே ஏரியாலேயே சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வேறு மாதிரி கேன்சல் பண்ணால் இது கண்டிப்பாக வரும். 2 டேபிளாக கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தட் 2. ஏரியாவோட ஃபார்முலா வந்து 1/n × πr². ஏன்னா n கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் n வந்து கொஷனில் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 1/5 × pi × r வந்து 70 × 70 கேன்சலேஷன் பண்ணிக்கலாமா? 5 1s are 5. இது ரெண்டும் தான் கேன்சல் பண்ணி ஆகணும், நோ அதர் கோ. இல்லை இந்த 70 கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5, பேலன்ஸ் வந்து இந்த 2 இருக்குது 20, 5 4s are 20. இப்போ pi × 14 × 70. pi × 14 × 70 மல்டிப்ளை பண்ணால் 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகே, ஸோ 8th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 8th சம் 2 மெத்தட் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் போட்டுக்கோங்க. ஓகே, புரிஞ்சா 8th சம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th சம் பார்த்துடலாம் வாங்க. 9th சம் பாருங்கள். Damu fixes a square tile of 30 cm on the floor. The tile has a sector design on it as shown in the figure. Find the area of the sector. Take pi is equal to 3.14. ஸோ தாமுங்கிறவர் வந்து ஃபிக்ஸஸ் அ ஸ்கொயர் டைல் ஆஃப் 30 cm on the floor. ஸோ ஸ்கொயர் டைல் 30 cm on the floorனால் என்னது? இந்த சைட் வந்து 30 cm.
30 centimeter, 30 centimeter, 30 centimeter. Okay. The tile has a sector design. Sector design இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Okay. As shown in the figure. இங்கே பாருங்கள், டைல் வந்து செக்ட். அப்போ ஒரு சர்க்கிளில் 4 பாதியாக பிரிஞ்சது தான் இந்த ஒரு டைல். கரெக்டாக 4 பாதியாக பிரிஞ்சிருக்கு. ஒரு பார்ட்டு தான் அது. 4ல் ஒரு பார்ட்டு தான் இந்த டைல்ஸ். ஒரு சர்க்கிளாக எடுத்திங்கன்னா இப்போ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து நம்மள கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? θ/360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர், இல்லைனா வந்து 1/n இன்ட்டு πr ஸ்கொயர். நம்ம எந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம θ/360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் யூஸ் போன சம் போட்டோம்லேயே அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து n வந்து டேரெக்டாக 8ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அண்டர்ஸ்டுட் n வந்து இங்கே 4. ஏன் 4? 4 பார்ட்டாக தானே பிரிஞ்சிருக்கு. அப்போ n வந்து இங்கே 4. நீங்கள் இதே மாதிரி சம் தான் 2 மெத்தட்லேயும் போடலாம். ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? 360/4. இல்லைனா டேரெக்டாக போடலாம். என்ன ஃபார்முலானா 1/n இன்ட்டு πr ஸ்கொயர். அப்போ n வந்து 4, டேரெக்டாக கூட போடலாம். அப்போ r என்னது? r தான் என்னது? 30 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், இது சர்க்கிளாக ஃபார்ம் ஆச்சுன்னா இதான சென்டர். அப்போ சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இப்போ என்னது? அதுதான் ரேடியஸ். அப்போ 30 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். நான் வந்து 2 மெத்தடும் போட போகிறதில்ல, ஒரே ஒரு மெத்தட் தான் போட போகிறேன். இந்த மெத்தட் போடுறேன். ஓகே. இப்போ பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்கேன், அப்படியே எழுதிட்டேன். சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 30 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 30. அதாவது திஸ் சிம்ப்ளைஸ் ரேடியஸ் தான் வந்து 30 சென்டிமீட்டர். நம்ம வந்து ஏரியா ஆஃப் த செக்டார் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ செக்டார் வந்து குவாட்ரண்ட்டுன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா அது வந்து குவாட்ரண்ட் தானே. ஏன்னா சர்க்கிளில் 4 பார்ட்டு தானே, ஒரு பார்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அது குவாட்ரண்ட். அப்போ ஃபார்முலா என்னதுன்னா 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன் இங்கே டேரெக்டாக நான் 1/4ன்னு போட்டுக்கிட்டேன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். குவாட்ரண்ட்னாலே வந்து 1/4 அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. இப்போ நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1/4 இன்ட்டு கொஷனில் வந்து பை வந்து 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் 3.14 எடுத்திருக்கேன். இன்ட்டு ஆர் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இன்ட்டு 30. இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாமா? இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகே. ஸோ 2 2s are 4, 2 15s are 30. வேறு எது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 15s are 30. பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? 3.14 இன்ட்டு 15 இன்ட்டு 15. ஏன் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் வேறு மாதிரி கேன்சல் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, அதை எழுதிக்கலாம். 3.14 இன்ட்டு 15 இன்ட்டு 15. இப்போ இதெல்லாம் கேன்சல் மல்டிப்ளை பண்ணால் 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயர் யூனிட்ஸ்லேயே, அதனால் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்த ஆன்சர் வரும். ஓகே. மல்டிப்ளை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்துச்சா இல்லையான்னு. யூனிட்ஸ் போட மறந்துடக்கூடாது. மெஷர்மெண்ட்ஸ்னாலே யூனிட்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த 9th சம்மை. நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துடலாமா? வாங்க. 10th சம் பாருங்கள். A circle is formed with 8 equal granite stones as shown in the figure, each of radius 56 cm, whose central angle is 45 degree. Find the area of the each of the granite stones. ஏரியா வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸி சம் தானே. இங்கே பாருங்கள், இதே சம் தான் இதுவும். Circle is formed with 8 equal parts. அப்போ இந்த 8ங்கிறது என்னது? n. Shown in the figure, radius 56 cm, சென்ட்ரல் ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த கிரானைட் ஸ்டோன்ஸ், அதாவது ஏரியா ஆஃப் த செக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த கிரானைட் ஸ்டோன்ஸ்னால் இந்த ஏரியா ஆஃப் த செக்டார், ஒரு செக்டாரோட ஏரியா. அப்போ நம்ம எத்தனை ஃபார்முலா படித்தோம்? ஃபார்முலாஸ் ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தீட்டா இருக்குது, ஆர் இருக்குது. 1/n இன்ட்டு πr ஸ்கொயரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணும் இருக்குது. 2 ஃபார்முலாவில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/n இன்ட்டு πr ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து θ/360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் யூஸ் பண்ணி சேம் ஆன்சர் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவல் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் அப்படியே நான் எழுதியிருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. கிவன் இதெல்லாம். நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ் வந்து n is equal to 8. ரேடியஸ் வந்து r is equal to 56 சென்டிமீட்டர். சென்ட்ரல் ஆங்கிள் வந்து θ is equal to 45 டிகிரி. ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நான் கொஷின் மார்க்குன்னு போட்டிருக்கேன். ஓகே. நான் இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் த ஈச் செக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு πr ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். நீங்கள் வந்து θ/360
360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சேம் ஆன்சர் வருதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ 1/n இருக்க இடத்துல 8 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 22/7 கொடுத்தா எடுங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஆர் வந்து 56 இன்ட்டு 56 ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 2 தடவை போடணும். இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாமா? 7 1s are 7, 7 8s are 56. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 8 1s are 8, 8 7s are 56. கரெக்டாக? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 22 இன்ட்டு 8 இன்ட்டு 7. ஸோ 22 இன்ட்டு 56 ஏன் போட்டிருக்கேன்னா இந்த 8 7s are 56ல அதனால் போட்டிருக்கேன். ஸோ 22வையும் 56ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1232 வரும். ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஃபார்முலாஸை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. நோட்டில் முன்னாடி பேஜில் எழுதி திருப்பி பார்த்து போடக்கூடாது. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த 2.1 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 2.2 எக்ஸசைஸ் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.